அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சித்திரை 1. முதல் நாள் இரவே சித்திரை கனி காணுதலுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்து அதை முகத்தில் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் நம்ம வாசல் பெருக்கி சாணி கரைச்சி போட்டு கோலம்லாம் போட்டு படியெல்லாம் கழுவி அழகாக கோலம் விட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம சமையலுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை போட்டு சாம்பார். அப்புறம் இனிப்புக்காக பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுருந்தேன். பச்சை பருப்பை வறுத்து வேக வச்சு தேங்காய் பூவெல்லாம் திருவி நெய்யில் போட்டு வதக்கி முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. எப்பயும் வைக்கிற சேமியா ஜவ்வரிசி பாயசத்துக்கு பதிலாக இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தான் வைக்கணும்னு சொன்னதுனால அந்த பாயசம் ரெடி பண்ணேன். அப்புறம் சித்திரை 1க்கு ஸ்பெஷலாக வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சனையும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி கூடவே கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு வடையும் போட்டு எடுத்துகிட்டு வேப்பம்பூ 2 கொத்து பறிச்சுட்டு ரசம் வச்சேன். இன்றைக்கி வருஷம் முதல் நாள்லேயே நம்ம உணவில் அறுசுவையும் கலந்துக்கணுன்றதுனால இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எல்லாமே சேர்த்துக்கணுன்றதுனால இனிப்புக்காக பாயசமும், கசப்புக்கு வேப்பம்பூ ரசமும், பாவக்காவும் வறுத்து வச்சுருந்தேன். ஒரு 4 பாவக்காய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது காய், அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வறுவலாக செஞ்சுட்டேன். அப்புறம் புளிப்புக்கும் இனிப்புக்கும் நம்ம மாங்காய் பச்சடி நல்லா சூப்பராக இருந்தது. வேப்பம்பூ ரசம் அவ்வளோ மனமாக இருந்ததுங்க, நல்லா செம்ம வாசனையாக இருந்தது. ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் வேப்பம்பூ ரசம். அப்புறம் நம்ம வடை, அப்பளம், பாயசம், ரசம், வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி, அப்புறம் பாவக்காய் வறுவல் எல்லாம் செஞ்சு தயாராக வச்சாச்சு. நம்ம அடுத்து இலை போடணும். சாமிக்கு படையல் போடுறதுக்காக எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு சமைச்சி வச்சது எல்லாமே தனியாக லேஅவுட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் பூஜைக்கு உண்டாடுறது எல்லாம் ரெடி பண்ணேன். விளக்குக்கு பூ போட்டு எண்ணெய் திரி வத்திலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாழையில் வச்சு நம்ம சமைச்சது எல்லாமே சாமிக்கு விருந்து வைக்கிறதுக்காக இலையில் அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெளியில் போயிட்டு நம்ம எப்பயுமே வாசலில் தான் விளக்கேற்றணும் அப்படின்ட்டு வெளியில் போய் விளக்கேற்றிட்டு உள்ளே விநாயகர் கோருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கெலாம் ஏற்றினேன். ஏற்றிட்டு நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் வச்சு சாமிக்கு விருந்து உபசரிப்பு மாரி ஒரு படையல் போட்டுட்டு மனதார வேண்டிட்டு தசாங்கம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி அப்புறம் கற்பூர தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் நீர் மாறிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சித்திரை 1க்கு என்னெல்லாம் செஞ்சீங்க, என்னென்ன செஞ்சு படைச்சிங்க, எப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சிறப்பாக செஞ்சீங்க, என்ன சமையல் ஸ்பெஷல் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல் நாள் இரவே ஏற்பாடு பண்ணியிருந்த கனி காணுதல் அதை நான் கலைக்கவே இல்லை, அதை அப்படியே எடுத்துன்னு பூஜை ரூமில் வச்சுட்டேன். அது இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு நெத்தியில் விபூதி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஈவினிங்காக கோயில் போயிட்டு வந்தேன், சிவன் கோயிலுக்கு.